மனைவியுடன் பைக்கில் சென்றவரை வழிமறித்து கொன்ற ஆசாமிகள் துண்டித்த தலையை வீட்டு முன் வைத்த கொடூர சம்பவம் மதுரையில் நடந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலக்கால் கிராமத்தைச் சேர்ந்த முனியாண்டியும் அவரது மனைவி ராணியும் சோழவந்தானில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது 3 மர்ம ஆசாமிகள் பைக்கை வழிமறித்து முனியாண்டியை சரமாரியாக தாக்கினர். பிறகு வாழைத் தோட்டத்துக்கு தூக்கிச் சென்று கத்தியால் குத்தி முனியாண்டியை கொன்றனர். அதோடு நில்லாமல் முனியாண்டியின் தலையை துண்டித்து அவரது வீட்டு வாசலில் போட்டுவிட்டு கொலையாளிகள் தப்பிச் சென்றனர். கடந்த 2013ஆம் ஆண்டில் பக்கத்து வீட்டில் வசித்த செல்லம்மாள், அவரது மகள் முருகேஸ்வரி ஆகியோரை முன்பகை காரணமாக முனியாண்டி கொடூரமாக கொன்றதாகவும், இந்த இரட்டை கொலைகளுக்கு பழிக்கு பழியாகவே முனியாண்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முருகேஸ்வரியுடன் கள்ள தொடர்பு வைத்திருந்த ஊசிவேலு என்பவர் தனது காதலியின் கொலைக்கு பழிவாங்க தற்போது இந்த கோர படுகொலையை நடத்தியதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ஊசிவேலு உள்ளிட்ட 3 வரை வலை வீசி தேடி வருகின்றனர்.